ஒருவேளை ஜாய் கிறிஸ்டல்டா வந்து மாதம்பட்டி அழிக்கணும், அவர் கெட்ட பேரை உருவாக்கணும்னு சொல்லி பண்றாங்களா? கெட்ட பேருனா ஒரு மனுஷங்களுடைய இதுவே சுயரூபமே வந்து நானும் இன்னொருத்தவங்க மூலியமா நான் அனுபவிச்சிருக்கேன். கூடவே வந்து கூட பிறக்காத ஒரு பொறப்பாக கூட ட்ராவல் ஆகுறாங்க. நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சென்சிட்டிவாக எதுக்கு ரியாக்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சேவிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடவே ட்ராவல் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் அவங்க தேவைக்கு நம்ம யூஸ் ஆகலைன்னா அப்போது அவங்க பஸ்ட் ஆகுறது அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் நமக்கு தெரியுது. உண்மையாலுமே நம்ம கூட வந்து நல்லபடியாக ஒரு ட்ராவல் ஆனாங்கன்னு வச்சுங்களேன். லைக் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெளியே வந்தவங்க நம்ம நட்பு ரீதியில் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டாக ஆகுறவங்களா இருக்கட்டும். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் நமக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா அப்போ கூட என்ன நினைக்கணும், சரி ஓகே உனக்கும் எனக்கும் செட் ஆகலையா, நல்லாரு அப்படின்னு சொல்லி எங்கே இருந்தாலும் நல்லாரு. கடவுள் இருக்குது, கர்மா இருக்குது. என் மேலே ஒரு தப்பு இருந்துச்சுன்னா கடவுள் என்னை தண்டிக்கட்டும், இல்லையா உன் மேலே தப்பு இருந்துச்சா தண்டிக்க வேண்டாம், நல்லா இருந்துட்டோம் நல்லா இரு அப்படின்னு சொல்கிறது தான் பெருந்தன்மையான ஒரு நல்ல நட்புக்கான ஒரு அடையாளம். நாசமாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி குழி தோன்றதோ, ஸ்மார்ட்டாக உட்காந்து மீடியாவில் பேசுகிறதோ, ஸ்மார்ட்டாக போயிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ, ரிவெஞ்ச் பண்ணுறதோ, இது மனுஷத்தன்மை கிடையாது. அது அடையாளம் இல்லை. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னா கூட அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 பேர் நம்ம பிரிஞ்சுக்கிறோன்னா 2 பக்கமும் தப்பு இருக்குது.